பிரான்சில் பயன்படுத்தப்பட்ட மின்சார வாகனங்களுக்கு புதிய நிதியுதவி திட்டம். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான சோஷியல் லீசிங் திட்டத்திற்கு 401 மில்லியன் யூரோக்கள் ஒதுக்கீடு. பிரான்சில் தீயணைப்பு படையினர் மற்றும் நிர்வாக ஊழியர்கள் மாபெரும் வேலைநிறுத்தம். பணியாளர் பற்றாக்குறை, போதிய உபகரணங்கள் இல்லாமையை கண்டித்து 9 தொழிற்சங்கங்கள் போராட்டம். 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள கத்தியுடன் மிரட்டிய நபரால் பெரும் பரபரப்பு. வழிப்போக்கர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களை குறிவைத்து மிரட்டல் விடுத்ததால் வீதிகளில் மக்கள் பீதி. பிரான்சில் ஈஸ்ஜெட் விமான பணியாளர்கள் மாபெரும் வேலை நிறுத்தம். ஆகஸ்ட் 15, 16 தேதிகளில் சேவைகள் பாதிப்பு அபாயம். பிரான்சில் வெப்ப அலையுடன் கூடிய இந்த ஆண்டின் தீவிர கோடைக்காலம் நிறைவடையும் காலம் குறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள தகவல். யூத வழிபாட்டு தலம் முன் நாசி சல்யூட் அடித்த 2 இளைஞர்களுக்கு சிறை. யூதர்களின் நினைவு பலகை முன் அத்துமீறியதற்காக விரைவு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வழியில் கண்டெடுத்த 800 யூரோக்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவனுக்கு ஓராண்டுக்கு பிறகு அந்த பணமே பரிசாக திரும்ப கிடைத்துள்ள நெகிழ்ச்சியான நிகழ்வு. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சில் எதிர்வரும் செப்டம்பர் 1 தேதி முதல் பயன்படுத்தப்பட்ட மின்சார வாகனங்களை வாங்குவதற்கும் வாடகைக்கு எடுப்பதற்கும் புதிய நிதியுதவி திட்டம் அமலுக்கு வரவுள்ளது. எரிசக்தி சேமிப்பு சான்றிதழ்கள் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் இந்த உதவியை பெற வாகனம் 100% மின்சாரத்தால் இயங்குவதாகவும் 2017 முதல் 2023 வரை பிரான்சில் முதன்முறையாக பதிவு செய்யப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். மேலும் அந்த வாகனத்தின் பேட்டரி குறைந்தது 80% திறனுடன் நல்ல நிலையில் இருப்பதோடு அதனை ஒரு தொழில்முறை விற்பனையாளரிடமிருந்து பெற்று குறைந்தது 3 ஆண்டுகள் வைத்திருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் ஒரு வாகனத்திற்கு சுமார் 337 யூரோக்கள் வரை நிதியுதவி கிடைக்கும். வீட்டு உதவி மற்றும் தனிநபர் சேவை துறையில் பணிபுரிபவர்கள் 25,000 யூரோக்களுக்கும் குறைவான வாகனத்தை வாங்கினால் அவர்களுக்கு 2,000 முதல் 2,360 யூரோக்கள் வரை கூடுதல் உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்த 4 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் இத்திட்டத்தின் கீழ் வாடகை டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு புதிய மின்சார வாகனங்களை வாங்க 3,500 யூரோக்களும், அந்த வாகனம் மற்றும் பேட்டரி ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்டிருந்தால் 5,500 யூரோக்களும் தனி உதவியாக வழங்கப்படும். இதற்கிடையே குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு புதிய மின்சார கார்களை பெற உதவும் சோஷியல் லீசிங் திட்டத்திற்கும் இந்த அமைப்பின் மூலம் 401 மில்லியன் யூரோக்கள் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாடு முழுவதும் கடுமையான காட்டுத்தீ பரவி வரும் அபாயகரமான சூழ்நிலைக்கு மத்தியில் தீயணைப்பு படையினர் மற்றும் அத்துறையில் பணியாற்றும் நிர்வாக தொழில்நுட்ப ஊழியர்கள் இன்று மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் போதிய உபகரணங்கள் இல்லாமை காரணமாக தங்களிடம் நியாயமான கோபமும் பொதுவான சோர்வும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து 9 தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. தீயணைப்பு பணியாளர்களின் நிலைமையை மேம்படுத்த 3 முக்கிய கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ளன. தீயணைப்பு சேவைகளுக்கு நிலையானதும் போதுமானதுமான நிதி ஒதுக்கீடு, தொழில்முறை தீயணைப்பு படையினர் மற்றும் நிர்வாக தொழில்நுட்ப ஊழியர்களை பெருமளவில் புதிதாக நியமித்தல், அத்துடன் பணியாளர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு தேசிய முன்னுரிமை வழங்குதல் ஆகியவையே அந்த முக்கிய கோரிக்கைகள் ஆகும். 2026 ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பிரான்சில் ஏற்கனவே 1,15,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீயில் கருகியுள்ளதாக கடந்த ஜூலை 26 தேதியன்று உள்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதில் ஜிரோண்டு பகுதியில் மட்டும் 42,000 ஹெக்டேர் காடுகள் அழிந்துள்ளன. மேலும் தற்போது நிலவும் கடும் வெப்பம் மற்றும் வரலாறு காணாத வறட்சி காரணமாக காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் மேலும் அதிகரித்துள்ள நிலையில் தீயணைப்பு படையினரின் இந்த வேலைநிறுத்த போராட்டம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சின் ஏபினால் நகர மையத்தில் நேற்று புதன்கிழமை காலை சுமார் 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள சமையலறை கத்தியுடன் வலம் வந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த வழிப்போக்கர்களையும் முதலுதவிக்காக அங்கு வந்திருந்த தீயணைப்பு வீரர்களையும் மிரட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 20 முதல் 30 நிமிடங்கள் வரை வீதிகளில் நீடித்த இந்த பதற்றமான சூழ்நிலையில் பொதுமக்களும் தீயணைப்பு வீரர்களும் மற்றவர்களை விலகிச் செல்லுமாறு கூச்சலிட்டு எச்சரித்தனர். இறுதியில் பவுடியோ தெருவில் உள்ள ஒரு கடையின் கண்ணாடி முகப்பிற்கு அருகே வைத்து ஒரு துணிச்சலான தீயணைப்பு வீரரும் சில பொதுமக்களும் இணைந்து அந்த நபரை தரையில் வீழ்த்தி மடக்கி பிடித்தனர். ஆயுதத்துடன் நபர் நடமாடியதை பார்த்து பீதியடைந்த பல மக்கள் அருகில் இருந்த கடைகளுக்குள் அவசரமாக தஞ்சம் புகுந்தனர். பொதுமக்களின் துரித செயல்பாட்டாலும் தீயணைப்பு வீரரின் துணிச்சலாலும் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15 தேதி அரசு விடுமுறையை தொடர்ந்து வரும். இந்த வார இறுதியில், அதாவது ஆகஸ்ட் 15 மற்றும் 16 தேதிகளில்
ஈஸ்ஜெட் விமான நிறுவனத்தின் பிரான்ஸ் நாட்டு பணியாளர்கள் மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். பணி நிலைமைகளை மேம்படுத்துவது தொடர்பாக நேற்று நிர்வாகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து 3 முக்கிய தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. நிலையற்ற பணி அட்டவணைகள், கடைசி நேர மாற்றங்கள் மற்றும் தொடர்ந்து பல நாட்கள் ஓய்வின்றி பணிபுரிய கட்டாயப்படுத்துதல் போன்ற தொழிலாளர் விரோத போக்குகளை கண்டித்து தொழிற்சங்கங்கள் பல மாதங்களாக குரல் எழுப்பி வருகின்றன. பணியாளர்களின் பணி நிலைமைகளை மேம்படுத்துவது குறித்து நிர்வாகம் எந்தவொரு முறையான தீர்வையும் முன்வைக்கவில்லை என தொழிற்சங்கங்கள் கூட்டாக குற்றம் சாட்டியுள்ளன. ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக முன்னரே முறைப்படி அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த வேலைநிறுத்தத்தால் விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது தாமதமானாலோ அதற்கு ஈஸ்ஜெட் நிர்வாகமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. அதேவேளையில் நிர்வாக முறையான தீர்வுகளுடன் வந்தால் பேச்சுவார்த்தைக்கு தயார் எனவும் அறிவித்துள்ளன. பிரான்சில் ஏர் பிரான்சுக்கு அடுத்தபடியாக அதிக பயணிகளை கையாளும் 2வது பெரிய நிறுவனம் ஈஸ்ஜெட் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சை தொடர்ந்து வாட்டி வதைத்து வரும் தற்போதைய சுட்டெரிக்கும் வெப்ப அலையே நடப்பு 2026ஆம் ஆண்டின் இறுதியான தீவிர வெப்ப அலையாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மைய நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வரலாறு காணாத வறட்சி மற்றும் காட்டுத்தீ சம்பவங்களால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக முடங்கியுள்ள நிலையில் இந்த வாரம் நாட்டின் தென்கிழக்கு பகுதிகளில் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எனினும் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து குளிர்ந்த காற்று வீச தொடங்கும் என்பதால் இந்த வார இறுதிக்கு பிறகு நாடு தழுவிய அளவில் வெப்பநிலை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூன் மாத மத்தியில் 40 டிகிரி செல்சியஸை தாண்டிய கடுமையான வெப்பத்தால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய இந்த முன்னறிவிப்பு பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஓய்வின்றி உழைக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. அதே சமயம் மனிதர்களின் அத்துமீறல்களால் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக வரும் ஆண்டுகளில் ஐரோப்பிய கண்டத்தில் கோடை காலங்கள் இதைவிட அதிக உக்கிரமானதாக மாறும் என ஐரோப்பாவின் கொப்பர்னிகஸ் பருவநிலை ஆய்வகம் கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்துள்ளது. பிரான்சின் வால்டாய்ஸ் மாவட்டத்தில் உள்ள சார்சல் நகரில் யூத வழிபாட்டு தலத்திற்கு அருகே நாசி பாணியில் சல்யூட் அடித்த 19 வயதான 2 இளைஞர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி அளவில் 2012ஆம் ஆண்டு துலூஸ் நகரில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட யூதர்களின் நினைவாக வைக்கப்பட்ட பலகையின் கீழ் நின்று இவர்கள் இந்த அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதிவாசி ஒருவர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். புகைப்படங்கள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இவர்களது குற்றச்செயல் உறுதிப்படுத்தப்பட்டது. பயங்கரவாதத்தை ஆதரித்த குற்றத்திற்காக விரைவு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட இவர்களில் பிரெஞ்சு ரஷ்ய குடியுரிமை கொண்ட இளைஞனுக்கு 8 மாத சிறை தண்டனையும் பிரான்ஸ் நாட்டுக்குள் நுழைய நிரந்தர தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு உக்ரைனிய குடியுரிமை கொண்ட மற்றொரு இளைஞனுக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் இருவரின் பெயர்களும் பயங்கரவாத குற்றவாளிகளின் தேசிய பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ளன. வழியில் கண்டெடுத்த 800 யூரோக்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவனுக்கு ஓராண்டுக்கு பிறகு அந்த பணமே பரிசாக திரும்ப கிடைத்துள்ள நெகிழ்ச்சியான நிகழ்வு பிரான்சின் டிஜன் நகரில் நடந்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு பள்ளி முடிந்து திரும்புகையில் வழியில் 800 யூரோக்கள் இருந்ததை ஒரு சிறுவன் கண்டெடுத்தான். தனது தாயாரின் அறிவுரைப்படி அந்த பணத்தை அவன் காவல் நிலையத்தில் உடனடியாக ஒப்படைத்தான். பணத்தை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் ஓராண்டுக்குள் யாரும் உரிமை கோராவிட்டால் பணம் சிறுவனுக்கே வழங்கப்படும் என உத்தரவாதம் அளித்திருந்தனர். சரியாக ஓராண்டு கடந்த நிலையில் யாரும் உரிமை கோராததால் அந்த 800 யூரோக்களும் சிறுவனுக்கே முழுமையாக திருப்பிக் கொடுக்கப்பட்டன. மேலும் அவனது நேர்மையை பாராட்டி சிறப்பு படைப்பிரிவினருடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் காவல்துறையினரால் வழங்கப்பட்டது. தனக்கு நல்வழி காட்டிய தாய்க்கு இந்த தொகையில் சிறப்பான பரிசை வாங்கப் போவதாக அச்சிறுவன் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளான். This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.